நீங்கள் ஃப்ரெஷராக ஐடியில் ஜாபுக்கு போகணுமா அப்போனா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்பெடிசர் அகாடமியிலேருந்து ஒரு பிக்கஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. யாருக்கெல்லாம் ஐடிக்கு போகணும், நாலேஜ் அப்கிரேட் பண்ணணும்னா நம்மளோட கோர்ஸை செக் பண்ணி பாருங்கள். ஜாப் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் தாங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப் தான். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 2 years சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் போத் கேன் அப்ளை. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூரு. ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா எம்பெடட் சிசி இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 years ஃபுல் டைம் எஜுகேஷன் தான். ஸோ நோ பிரேக்காக இருக்கக்கூடாது, டைரெக்டாக ஃபுல்லாக ரெகுலராக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் ஆஸ் யூஷுவல் பெங்களூர் தான் சொல்லியிருக்கேன். குவாலிஃபிகேஷன் ஃபுல் டைம் எஜுகேஷன். இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசென்சர்ஸ்லேருந்து எந்த மாதிரி டைப்னா இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் ரோல் தான். நீங்கள் கோடிங் பண்ணுற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் ப்ராஜெக்டை டெஸ்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும், மல்டிபிள் கிளைண்ட்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இங்கே வந்து அப்ளை ஃபார் ஜாப்ன்றது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடி லாகின் பண்ணிக்கிங்க. பர்சனல் டீட்டெயில்ஸு எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணனா ஃபஸ்ட் பண்ணிட்டு லாகின் பண்ணி உங்களோட ரெஸ்யூம் எல்லாமே டீட்டெயில்ஸில் அனுப்பிச்சுட்ருவோம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா விப்ரோலேருந்து அந்த வேலையை பார்த்துருக்கேன். ஸ்கூல் ஆஃப் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட்டு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான். ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ண பார்த்துக்குங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 12,400 per month. இது வந்து ஒரு ஸ்டைஃபன் மாதிரி 4 years தராங்க. ஃபஸ்ட் இயர் 12,400, செகண்ட் இயர் 15,488, தேர்ட் இயர் 17,553, ஃபோர்த் இயர் பார்த்தீங்கன்னா 19,618 per month சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 10th standard பாஸ், 12th டிப்ளமோவில் 50%. இயர் ஆஃப் பாசிங் பார்த்தீங்கன்னா 2024, 2025. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாத்துலேயும் 50% எபோவ் இருக்கும்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் 3 years எஜுகேஷன் கேப் இருந்தால் ஓகே. ரவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4. ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா வெர்பலில் 20 minutes 20 question, அனாலிட்டிக்கல்ஸில் 20 minutes 20 question, குவான்டிடேட்டிவில் 20 minutes 20 question, ரிட்டன் கம்யூனிகேஷன் டெக்ஸ்ட் 20 minutes. ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசஸ்மெண்ட். ரவுண்ட் 2ல் இன்னொன்று பிஸ்னஸ் டிஸ்கஷன் இருக்குது. ரவுண்ட் 4 பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்கில்லிங் ட்ரைனிங். சர்வீஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா 48 months சொல்லியிருக்காங்க. தேர்டாக பார்க்க போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா கேப்ஜெமினி தான். இது சேம் செப்டம்பர் 30th ஜாப் நோட்டிஃபிகேஷன் முடியுது. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், வெப் சாஃப்ட்வேர். சிடிசி வந்து பார்த்தீங்கன்னா 4 lakhs per annum. டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 3 years சொல்லியிருக்காங்க. பர்ச்சேசிங் அண்ட் வெண்டாரிங் மேனேஜ்மெண்ட், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அண்ட் வேர்ஹவுஸ் ஆக்டிவிட்டீஸ், டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் மெட்டீரியல், பிஸ்னஸ் ரோல் பார்த்துருக்கு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சாப் லேர்னிங் வந்து தெரிஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், willing to learn and quick grasping power, team player, flexibility in terms of technology adaptation சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லாகின் வரும். நீங்கள் ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க, இல்லை ஆல்ரெடி லாகின் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி உங்களோட ரெஸ்யூமை அப்ளை பண்ணிக்கோங்க. என்ன விவர்ஸ், இந்த மாதிரி சூப்பரான ஜாப் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் எங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஜாபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நன்றி.